ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட் மிட் டைம்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் எப்படி ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி தேர்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு 70 மார்க்ஸ் தான் எழுத போகிறீங்க. நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன், ஸோ அந்த இன்டென்ஷனோட போனீங்கன்னா நீங்கள் 1 மார்க் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க் எப்படியும் உங்களுக்கு 1-2 அந்த புக்கின் தான் வரும் பப்ளிக்கில் நான் சொல்கிறது. ஸோ 8th கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஃபாஸ்டஸ்ட் மணி. ஸோ அதே மாதிரி 9th இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸ்பான்ஷன், ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் டிஃபைனாக நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக பப்ளிக்கில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க்ஸ் வரும் நான் சொல்கிறதுலாம். ஸோ அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ஈஸியான கொஷின் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினச்சா 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ 1 மார்க் படிச்சுட்டு நீங்கள் காம்பனன்ஸ் ஆஃப் சிபியூலாம் ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேட் வருது பாருங்கள், இன்புட் அண்ட் அவுட்புட். அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் போட்டு வைங்க, அதுக்கே மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஒரு 50 மார்க்ஸ் மேலே போனால் தான் உங்கள் ஆன்சர் பேப்பர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. அது கீழே இருந்தால் நீங்கள் ஓரளவுக்கு எழுதினா கூட உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஆன்சர் நீ 5 கொஷின்ஸில் டிஃப்ரென்ஷியேட் சிடி அண்ட் டிவிடி. ஸோ நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேட் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட், மற்றவங்க 3 சப்ஜெக்ட்டுமே ரொம்ப கஷ்டமானது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்க பாருங்கள் மார்க்கை. ஸோ அவ்வளோதான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கு கோடிங் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா பாருங்கள் 26 கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.